Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிமீன் பொழிச்சது. இது ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ். இது எப்படி செய்கிறதுன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, பெப்பர் பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் கரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை அங்கங்கே கிழிச்சு விட்டுருங்க. அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஃபுல்லாக மசாலாவை கோட் பண்ணி 20 to 30 minutes இதை நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதில் பொரியறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீன் பீஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பின்னாடியும் முன்னாடியும் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும், அதாவது மீனெல்லாம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீனை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி போட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீன் ரெடி. இப்போது மறுபடியும் ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். நான் 600 கிராம் ஃபிஷ்க்கு கிட்டத்தட்ட 300-350 கிராம் வரைக்குமே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வெட்டி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய தக்காளி இல்லைனா மீடியம் சைஸ் தக்காளி 2 இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு இதுவும் நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காரமான மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நமக்கு இந்த தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா மீன் செய்ய நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு மீனுக்கு 2 வாழை இலை வேணும். ஒரு பெரிய பீஸ் வாழை இலையும் அதுக்குள்ளார வச்சு கட்டுற மாதிரி சின்ன பீஸ் வாழை இலையும் வேணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தீயில் ஒரு வாட்டி காட்டிக்கிட்டிங்க அப்படின்னா இது உடையாமல் இருக்கும். இப்போது அந்த சின்ன பீஸ் வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக பரவி விட்டுக்கோங்க. மீன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே மீனை வச்சிடுங்க. இப்போது மீனுக்கு மேலேயும் மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா அதையும் பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாழை இலையை எல்லா பக்கம் இருந்தும் 4 பக்கத்தில் இருந்தும் மடித்து வாழை இலையோட ஓரத்துலேயே இருக்கும் இல்லையா அதோட ஸ்டெம்மு, அதையே வச்சு இதை நல்லா டைட்டாக பிரிஞ்சு வராத அளவுக்கு கட்டிடணும். இப்போ ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மீனை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கிற கரிமீன் பொழிச்சது ரெடி. இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக டெலிஷியஸாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.